நட்புக்களே ஹாய். இன்னைக்கு ஈஸியான ட்ரிபிள் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே சத்தானதுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டாணி 1 கப்பு, பன்னீர் நான் காமிச்சிட்டு பார்த்தீங்களா ஒரு சின்ன ஸ்கொயர் க்யூபு, வெங்காயம் 2 மீடியம் சைஸு, உருளைக்கிழங்கு ஒரு சின்னது, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு தவாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணுறோம். ஒரு 4 கிராம்பு, 2 இன்ச்சு பட்டை போட்டுட்டு, பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சதையும் போட்டு லைட்டாக 2 வதக்கிட்டு, அதுக்கப்புறமா அரிஞ்சு வச்ச தக்காளி 1 மீடியம் சைஸ் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதும் போது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு மட்டும். வதக்கி விட்டு நல்லா அப்படி வந்ததுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொன்று அரைக்க போகிறோம். ஜாரில் 1 கப்பு துருவன தேங்காய், ஒரு 3/4 ஸ்பூன் வந்து சோம்பு, 3/4 ஸ்பூன் மிளகு போட்டுட்டு இது நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டு. அதுக்கப்புறம் ஆற வச்ச வெங்காயம் அந்த மிக்சர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அது நல்லா வதக்கி அதையும் கொரகொரப்பாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து தவாயில் கொஞ்சம் எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அன்னாசி பூ முழுசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. என்கிட்ட உடஞ்சிருந்ததுனால கொஞ்சம் போட்டிருக்கேன். 2 பிரியாணி இலை போட்டுட்டு, உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சது, அதுக்கப்புறம் பட்டாணி, இது 2யும் போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே. அப்போ வந்து வதக்கி விட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. புதினாவையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இது வந்துப்பா நீங்கள் வந்து நல்லா இதுலேயே வதக்கும் போது ஒரு ஃப்ளேவர் ஒன்று வரும். அதுக்காக தான் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி, அது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் சும்மா லைட்டாக கீறி விட்டு போட்டுக்கோங்க. இந்த காய் வேகிற அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி வச்சு ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதெல்லாம் இருக்கு இல்லையா, தேங்காயம் வெங்காயம் எல்லாம் சேர்த்து அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு 2 3 கொதி வந்ததுக்கப்புறமா பன்னீர் க்யூபாக கட் பண்ணி வச்சதையும் சேர்த்து போட்டு அப்படியே கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு திரும்ப இதையும் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் குருமா ரெடி. அவ்வளோதான், ஈஸியான மெத்தட். நல்லா சுட சுட இட்லியில் வந்து இந்த குருமாவை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான காம்பினேஷன். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ நட்புக்களே, பாய்.